வணக்கம் செல்ல குழந்தைகளா! இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். இது ஒரு குட்டி பூசணிக்காயோட கதை. அந்த பூசணிக்காய்க்கு பூசன்னு பேரு. பூசன் ரொம்ப நல்லா வட்டமா, சந்தோஷமா அவனோட கொடியில தொங்கிட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு வானம் கருத்துச்சு. பெருமழை கொட்ட ஆரம்பிச்சது. மழை தண்ணி தோட்டத்துல வெள்ளம் போல ஓட ஆரம்பிச்சது. அந்த வேகமான தண்ணீல நம்ம பூசன் அவனோட கொடிய விட்டு பிரிஞ்சு போயிட்டான். சின்ன ஓடையில அவன் மெதுவா மிதக்க ஆரம்பிச்சான். பூசனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும், அவனுக்கு பயம் இல்ல. புதுசா ஒரு பயணம் போறோம்னு அவன் நெனச்சான். அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது, சில தவள குட்டீஸ் அவன பார்த்தாங்க. அவங்க பூசன் கிட்ட கலகலன்னு பேசிட்டு, கூடவே நீந்திக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு வாத்து அவன பார்த்துச்சு. அதுவும் பூசன் கூட சேர்ந்து நீந்த ஆரம்பிச்சது. பூசன பார்க்கறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே பூசன் அந்த ஓடையில மிதந்து போய்க்கிட்டே இருந்தான். புது புது இடங்கள பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சின்ன ஓடை அப்படியே பெருசா ஒரு ஆத்து மாதிரி ஆச்சு. பூசனோட பயணம் இன்னும் தொடர்ந்துச்சு. வெயில் நல்லா வந்துருச்சு. பூசன் இப்ப நிம்மதியா அந்த ஆத்துல மிதந்துகிட்டு இருந்தான். அவன் எங்க போறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேள அவன் ஒரு படகா கூட மாறலாம். இந்த அழகான பயணம் அவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா தூங்குங்க குழந்தைகளா. இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.